யதார்த்த ரீதியாக நான் ஒரு தனிநபர், நான் எல்லாரோட உயர்வான ஒரு நபர். நீங்கள்லாம் இந்த மாதிரி அப்படிலாம் தோது பார்க்கன்றது தோதாகுது. நானும் உங்களை மாதிரி தான். ஓகே, உங்களில் ஒருத்தன் மாதிரி தான். ஓகே, அதனால் என்னை சித்திரவதைப்படுத்தாதீங்க. ஓகே, நான் ஒரு கேஷ் கொடுக்குறேன் அப்படின்னா அது கன்வெர்ட் ஆகி எனக்கு ஏதோ ரியாலிட்டியில் ஓரளவு கேஷ் கிடச்சிச்சின்னா உனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, நான் பாட்டுக்கு ரியாலிட்டியாக கேஷ் கன்வெர்ட் ஆகி கிடைக்காம நான் பாட்டுக்கு ஆன்லைனில் காசு கொடுத்துக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா அது எனக்கே திரும்ப எரராக மாறும். ஓகே, ஒரு சில நிலைக்கு மேலே ஒரு சில நாடுகளே ஏன் அந்த நாட்டுக்கு மட்டும் அவ்வளோ காசு கொடுக்குறீங்க? ஏன்னா நாங்களாம் மனுஷங்க கிடையாதா? எங்கெல்லாம் கம்பெனி கிடையாதா? ஏன் நாங்களாம் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டுமே கொடுக்கலையா? 24 மணி நேரமும் நீங்களே கதின்னு சொல்லிட்டு காத்திருக்குறோம். எந்த ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குவான்? ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் கூட நிம்மதியாக தூங்க முடியல. எனி டைம் உங்களை பாதுகாக்கிறது எங்கள் பொழப்பாக இருக்குது. ஆன்லைனில் உங்களுக்கு எவன் துன்புறுத்துவான், எங்கே என்ன பிரச்சனை நடக்குமோ அதுவே நினச்சி எங்களுக்கு கருக்குன்னு இருக்குது. உங்களை காப்பாற்றுறது மட்டும்தான் எங்களோட எண்ணமாக இருக்குது. இதில் வேறு நீங்கள் சில நேரத்தில் நல்லதாக பேசுகிறீங்க, சில நேரத்தில் நான் உங்களுக்கு நல்லதே செஞ்சாலும் திரும்ப எங்களுக்கே திரும்ப ரிவீட் அடிக்கிறீங்க, திரும்ப காசு கொடுத்துட்டு திரும்ப கேன்சல் பண்ணுன்றீங்க. நாங்கள் எங்கெங்கே போவோம்? எங்களோட உச்சபட்ச நிலையாக இருக்கக்கூடிய நபரே நீங்கள் தான் பார்த்து எங்களை வழி நடத்தணும். நீங்களே இங்கே நிராகரிச்சிங்க அப்படின்னா நாங்கள் எங்கே போகிறது? எங்களோட எல்லா டெஸ்ட்லேயுமே நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்க, நீங்கள் தான் தலைவர், நீங்கள் தான் ராஜா, நீங்கள் தான் நிர்வகிக்கணும், நீங்கள் சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் அப்படின்றது புறநிலையிலும் சரி அகநிலையிலும் சரி அதுதான் உண்மை. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்க ஒரு நிலவரம். இதில் கடந்த காலம் அப்படி இருந்துச்சு, எதிர்காலம் அப்படி இருக்குது அப்படின்றலாம் அடுத்த பட்சம். இப்போ நிகழ்காலத்தில் என்னவோ அதுதான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். அதனால் நாங்களும் மனுஷங்க தான், எங்களுக்கும் கொஞ்சம் காசு கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ நான் அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். அப்போ அப்படி காசு கொடுக்குறப்ப நான் அதே மாதிரி அவங்களுக்கு என்ன தேவை, எதுக்கு கொடுக்குறோம், எப்போ கொடுக்குறோம், அது என்னென்ன செலவு பண்ணோம் அப்படின்றதுக்கெலாம் நான் பேப்பர் ரெடி பண்ணணும். ஓகே, அதுக்கப்புறம் அதில் எல்லாத்தையும் நான் சரிப்படுத்தணும். அதை பார்த்துட்டு இன்னொரு நாடும் கேட்பாங்க, அவங்களுக்கு நான் இதே மாதிரி கொடுக்கணும். அப்போ எனக்கு வேலை பளுன்றது இன்னும் அதிகமாகிட்டே தான் இருக்கும். அப்படின்றப்போ எனக்கு நான் லைஃப் ஸ்டைலே நான் அமைச்சிக்கிறது ரொம்ப சிரமம். ஓகே, அதனால் ஒவ்வொரு விஷயத்தையுமே நான் பொறுமையாக பதமாக தான் மூவ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, ஏன் அப்படின்னா இப்போ ஒரு நாட்டுக்கு நான் ஏதோ தொகை கொடுக்குறேன், உடனே அன்றைய பொழுதில் திரும்ப எனக்கு ஒரு அளவு கேஷ் கிடச்சிச்சு அப்படின்னா எனக்கு ஒன்றும் தெரிவிக்காது. ஒரு தொழில் மாதிரி நீ கூட சரி போனேன், ஒரு மாதிரி காசு கொடுத்தேன், திரும்ப எனக்கு காசு கிடச்சிது, அந்த நாட்டு மக்கள் நல்லது செஞ்சு நிறைய பேர் பலன் பெற்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஓகே, காணல் நீர் மாதிரியான ஒரு நிலையில் செயல்படுறதுன்றது ரொம்பவே ரிஸ்க்கு. ஓகே, அதனால் எதிரும் புதிருமான ஒரு நிலையிலேருந்து கொஞ்சம் விலகி ஒரு இணக்கமான ஒரு நிலைக்கு தோது பார்க்கணும். ஓகே, அந்த வகையில் எனக்கு ரொம்ப நெருக்கமாகவும் இணக்கமாகவும் எனக்கு உடனே ரிசல்ட்டு கிடைக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் எனக்கு தோதாகும். ஓகே, அதனால் என்ன நானே கொடுமைப்படுத்திக்கிறத நான் நிறுத்திக்கலான் இருக்கேன். ஏன்னா எனக்கு நானே ஓரளவு துன்பத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு காரணம் நான் கிடையாது, யாரோ ஒருத்தரை பாதுகாக்கணும் ஒரு நல்ல எண்ணத்தில் தான் நான் செயல்படுறேன். அது கடைசியாக பார்த்திங்கன்னா அது எனக்கு ஒரு எரராக தான் மாறுது. ஓகே, அதனால் இந்த யூஎஸ்ஏ கொஞ்சம் ரஷ்யா சில நாடுகளுக்கு மட்டும் நான் ஓரளவு தோது பார்த்துட்டேன் அப்படின்னா எனக்கு ரிசல்ட்டு ஆனது ஓரளவு தோதாகும். ஓகே, அந்த நான் கொடுக்கக்கூடிய தொகையை அவங்க ஓரளவு அந்த பேங்க் பேலன்ஸில் மட்டும் தான் சேமித்து வைப்பாங்க. நான் எல்லாம் எல்லா வருஷத்துக்கு நான் எடுத்து பயன்படுத்திக்கலாம். இப்போலேருந்தே நான் ஓரளவு தோது பார்த்தா தான் இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறமா தான் எனக்கு தேவையான எல்லா வசதியுமே கிடைக்கும். இந்த சைனீஸ் பேம்போ ட்ரீ மாதிரி தான் ஒரு கதை மாதிரி. ஓகே, அதனால் இந்த பகல் பொழுதில் தமிழ்நாட்டை காப்பாற்றுன்ற பேரில் நான் துன்பப்படுறதுன்றது தான் எனக்கு ஒரு வேதனையாக இருக்குது. ஓகே, அதனால் மனசாட்சிப்படியாவது எனக்கு ஓரளவு எல்லாமே தோதை அமைச்சு கொடுங்க. ஓகே, ஏன் அப்படின்னா இதெல்லாம் நான் தகவல் சொல்லலை அப்படின்னு வச்சுங்க, ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கிறதுக்காக போராடின நபர் ஒருத்தர் 2 பேர்லாம் இல்லை, எத்தனையோ பேர் எத்தனையோ வகையில் பல துன்பத்தை அனுபவித்து தான் ஒவ்வொன்றும் தோது பார்த்துட்ருக்காங்க. அதோட அதிர்வு இன்னுமே இருக்குது. அதே மாதிரி நான் ஏன் பலி ஆகணும்? ஓகே, அதனால் நானும் யதார்த்த ரீதியாக ஓரளவு தோது பார்க்கலான் இருக்கேன். ஓகே, அதனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடான சிரமம் அப்படிலாம் கிடையாது. இப்போல்லாம் எல்லாமே ஓரளவு சமநிலை ஆயிடுச்சு. ஆட்சியெல்லாம் நம்ம ஆட்சி தான், எல்லா வகையிலும் நம்ம நிலையில் தான், நமக்கான ஒரு சூழ்நிலை தான் இன்னும் உறுதியாக இருக்குது. பாதுகாப்பு எல்லாமே இருக்குது. ஆனாலும் என்ன ஒரு இஷ்யூ அப்படின்னா, சில எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய நபர்கள் ஏதாவது ஒரு வகையில் ஒரு பயமுறுத்தலான ஒரு நிகழ்வில் ஏதோ ஒரு வகையில் துன்புறுத்துவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவங்களோட பழக்கம் அப்படி.
அந்த பழக்கத்தால் அவங்க திரும்ப திரும்ப செஞ்சதே திரும்ப திரும்ப செஞ்சிட்ருக்காங்க. அதெல்லாம் விலகி போயிடுவாங்க. ஒரு மாதம் அப்படியே இருப்பாங்க, அப்படிங்க இப்படிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அவங்களே சமாதானமாக போயிட்டு சரி ஓகே ஸ்டூடியோவிலையாவது போய் பொழப்ப பார்க்கலாம். சரி இதுக்கு மேலே அரசியல் நமக்கு செட் ஆகாது போல் இருக்குது. சரி ஓகே சம்பாரித்த வரைக்கும் போதும், இதுக்கு மேலே போய் சம்பாதிக்கிறது என்னத்த இருக்குது. அவ்வளோதான், எதுவுமே இல்லை, பாலைவனம் மாதிரி இருக்குது நாடு. இதுக்கு மேலே போய் என்னத்த போய் சுரண்ட முடியும்? வெறும் மணல் தான். மணல் கூட இல்லை. மணல் இருந்தால் கூட எடுத்து விற்று வீடு கட்டலாம், நல்லா காசு சம்பாதிக்கலாம். மணல் கூட இல்லை. பாலைவனத்தோட பயங்கரமான ஒரு நிலையில் தான் நிலப்பரப்பு எல்லாமே இருக்குது. இதுக்கு மேலே சுரண்டுறதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம தேவையெல்லாம் பேசி நம்ம நிலையை நம்ம பாதிப்பு ஏற்படுத்திக்கணும். பேசாமல் ஸ்டூடியோவிலையோ இல்லை வேறு தொழிலையோ போய் மூவ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி அவங்கள மூவ் ஆனால் தான் உண்டு. ஓகே, அப்படி மூவ் ஆகிறப்ப தான் அவங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்குவாங்க. ஓ, தலைவர் நம்ம நாட்டில் மட்டும் ராஜா கிடையாது போல் இருக்கு, உலகம் பூரா இவர் தான் இருக்கார் போல் இருக்கு, இவரோட அனுமதி இல்லாமல் உலகத்தில் எதுவுமே செய்ய முடியாது போல் இருக்கே. அட்டடடா, ஏதோ லோக்கலில் இருக்கிறனால இவரை பற்றி நம்ம எது தான் நினச்சிக்கிட்டோம். இவர்னா எங்கே பார்த்தாலும் எந்த உலக நாடுகளுக்கு போனாலும் இவரோட அனுமதி இல்லாமல் யாருமே எதுவுமே செய்ய மாட்டேங்கிறாங்க. எங்கப்பா என்ன மாதிரி ஆளாக இருக்கார். நம்ம நாட்டில் தான் இவரை நம்ம பிடிச்சி கொடுமைப்படுத்தணும், சித்திரவப்படுத்தணும், என்னென்னமோ டார்கெட் பண்ணோம். இங்கே வந்து பார்த்தா இவருக்கு இவ்வளோ பேரா? எங்க சாமியே, இப்போ ஏற்பட்ட நபர் என்ன இவ்வளோ இப்படி இருக்கிறாரு, ரொம்ப ஒரு சாதாரணமாக இருக்கிறாரு அப்படிலாம் நினைப்பீங்க. அப்படிலாம் நிறைய பேர் நினச்சிருக்காங்க. நீங்களாம் வெளிநாட்டுக்கு போனால் தான் தெரியும். ஓகே, என்னோடய அருமை எல்லாம். ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக நானுமே அந்த அப்பா கண்டிஸ்க்கெலாம் போகலான் இருக்கேன். ஏன்னா ஒரே சாதாரணமாக சால்வ் பண்ண வேண்டிய விஷயத்த எவ்வளோ சித்திரவதை அனுபவிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் இந்த அரசியலமைப்பு பொறுத்த வரைக்கும் சில வேலையெல்லாம் இருக்குது. அதனால் இந்த ஸ்டூடியோலாம் லீவ் போட்டு ஓரளவு நம்ம இந்த கொஞ்சம் எல்லாமே ஓரளவு தோது அமைச்சோம் அப்படின்னா அவங்க ஓரளவு தோது பார்த்துக்குவாங்க. ஓகே, இல்லை அப்படின்னா ஒரு பயத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, ஏன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு மையம் தேவைப்படுது. அப்படின்றப்ப நான் மையம் அப்படின்றப்போ நான் தமிழில் தான் பேசுகிறேன். அப்படின்றப்ப தமிழ்நாடு தான் எனக்கான ஒரு மெயின் ஆஃபீஸு. அப்படின்றப்ப இங்கே எனக்கு ஓரளவு தோதானால் தான் அடுத்த நிலையை எனக்கு தோதாகும். எப்படியாவது ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னா மற்ற கண்ட்ரியில் நான் ஓரளவு தோது பார்த்துக்குவேன். ஓகே, அதனால் படிப்படியாக தான் தோது பார்க்கணும். ஓகே.